ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் தொடக்க கால எழுச்சிகள் தலைப்பு பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக எழுச்சிகள் செஞ்சுருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்ற தமிழகத்தின் பிற பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்தரும் எதிர்த்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாளையம் அப்படின்ற சொல் பார்த்திங்கன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியையோ அல்லது ஒரு இராணுவ முகமையோ அல்லது ஒரு சிற்றரசையை குறிப்பது பாளையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாளையக்காரர்களை ஆங்கிலேயர் எந்த பெயர் வைத்து அழைத்தார்கள் பார்த்தீங்கன்னா போலிகார் என்ற பெயர் வைத்து அழைத்திருப்பாங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பாளையக்காரர் முறை யாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரதாபர் உத்தரனின் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் இந்த பாளையக்கார முறை நடைமுறைப்படுத்தியிருக்கும். தமிழகத்தில் யார் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பாளையக்கார முறையை யார் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் அறிமுகப்படுத்தியிருப்பார். யார் உதவியோடு அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 72 பாளையக்காரர்கள் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இப்போ கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள் முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாளையக்காரர்களே பார்த்தா கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் இருக்க பாளையங்கள் முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இது கிழக்கு பகுதியில் இருக்க பாளையங்கள். ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இது எல்லாமே மேற்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊர் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் அல்லது 2 கொஷின் குரூப் 4 கேட்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.